சாயந்தரம் அப்படியே வாய்க்கால் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு குட்டிஸு நானும் போகிற வழியில் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபரெல்லாம் அப்படியே மீட் பண்ணிவிட்டு வாய்க்கால் கரை ஓரமாக அப்படியே போனோம். அப்படி வாய்க்கால் கரை ஓரமாக போகிறப்ப வயல்காட்டுக்கு நடுப்புற வந்து ஓரத்தில் வந்து ஒரே ஒரு குடிசை மட்டும் இருந்தது. அங்கே ஒருத்தர் வந்து டூ வீலரில் நின்றுருந்தார். அந்த குடிசை பார்க்குறதுக்கு வந்து தனியாக அந்த வயக்காட்டுக்குள்ளே தனியாக இருக்கவும் சரி சந்தேகத்துக்கு அப்படியே அந்த குடிசைக்குள்ளே தான் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறப்ப தான் வந்து ஒரு குடும்பம் வசிக்க தேவையான அனைத்து பொருட்கள் இருந்தது. கூடவே வந்து ஒரு பூனைக்குட்டிங்களும் நிறையா இருந்தது. சரின்னு அதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்து அந்த டூ வீலர்கிட்ட நின்றுட்டு இருந்தவர்கிட்ட தான் அப்படியே கேட்டேன், என்னங்க ஒரு குடும்பம் வசிக்கிற மாதிரி இருக்குது, சாத்தி இருக்குது, பூனை இருக்குது அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், இந்த பனைமரம் ஏறுறவங்க வந்து அவங்களோட குடிசை, அவங்க இந்த தெளிவு தயாரிக்கிறோசரம் இந்த குடிசையை வச்சுருக்குறாங்க, இப்போ எங்கேயோ வெளியில் போயிருக்கிறாங்க அப்படின்னாரு. சரி இந்த பூனைலாம் என்ன ஆகுறது, அவங்கள ஆள வர காணாமே அப்படின்னேன். சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அந்த அண்ணன்ட்ட சொன்னேன், ஆனால் எங்கேயா பால் கிடச்சா நான் வாங்கிட்டு வந்து ஊற்றிடலாமா அப்படின்னு. ஏன்னா பூனை வந்து அந்த குடிசையில் தனியாக இருக்குது, ஆள் வர யாரும் இல்லை அப்படின்னு. சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு டூ வீலர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் எங்கேயாவது பக்கத்தில் ஏதாவது கடை இருந்ததுன்னா போய் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு சரி டூ வீலர் எடுத்துக்கிட்டு அப்படியே போனேன். நல்ல வேலையாக வந்து ரோட் சைடில் வந்து ஒரு கடை இருந்தது. சரி அந்த கடைக்கு போய்ட்டு அவர்கிட்ட கேட்குறப்ப ஏன்னா பால் இருக்கான்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அவர் இல்லை அப்படின்ட்டார். இந்த மாதிரி பூனைக்குன்னு சொன்னோடனே அவர் சொன்னார், அவருடைய பூனையை காமிச்சிட்டு எங்கள் பூனைக்கு வச்சுருந்த பால் வேணால் தரேன் அப்படின்னார். சரின்னு கடையை சட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்துகிட்டு வந்தார். சரின்னு ஒரு கவரை கொண்டு வர சொல்லி கவரில் வந்து பால் ஊற்றினார். அவர் வந்து நீங்கள் பூனைக்குன்னு சொல்லவும் பால் தரேன், காசுலாம் எதுவும் வேணாம் அப்படின்ட்டார். காசு கொடுக்க வந்த 50 ரூபா வேணான்ட்டார். சரின்னு ஒரு பால் பாக்கெட்டில் வந்து கட்டி நூலை வச்சு கட்டி கொடுத்தார். சரின்னு அங்கேருந்து டூ வீலர் எடுத்துக்கிட்டு அந்த குடிசையை நோக்கி அப்படியே போனேன். போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த பால் பாக்கெட்டை வந்து குடிசைக்குள்ளே தலையை நீட்டி காமிச்சேன், அப்படியே பூனை வருமான்ட்டு. அந்த பால் வர சிந்திகிட்டே இருந்தது. சரின்னு பால் சிந்துறதை பார்த்தோன்னே பூனை அப்படியே ஒவ்வொன்றா வெளியில் வந்தது. சரின்னு குட்டிஸ்கிட்ட சொல்லி இந்த அங்கே கொஞ்சம் பிளாஸ்டிக் டம்ளர்லாம் அங்கங்கே இருந்தது, அதில் எடுத்து வச்சு அதில் பால் ஊற்றினோம். ஆனால் பூனைக்கெல்லாம் பயங்கர பசி அடுக்கு பாவம். குடிச்சிட்டு இருக்க இன்னொரு பூனையும் அப்படியே வந்துச்சு, 4 பூனை. சரின்னு சொல்லிட்டு அது வயிறார வந்து இந்த டம்ளர்லெல்லாம் பாலை ஊற்றிட்டு சரி பரவாயில்ல நம்மளால் இன்றைக்கி வந்து பூனை பசி அப்படியே தீர்த்தமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே அந்த பூனை வந்து பால் குடிக்கிறதெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு சாயந்தரம் இருட்டாக ஆரம்பிக்கும். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன்.